ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். இந்த சாப்டர் நேம் என்னன்னா வந்துட்டு பிரான். இந்த சாப்டர் ஸ்டார்டிங்ல வந்துட்டு விண்டர்ஃபெல்ல வந்துட்டு பனி பெஞ்சிட்டு இருக்கு. பிரான், ராப் இவங்க எல்லாருமே வந்துட்டு வெளியில போலான்னு சொல்லிட்டு அந்த விண்டர்ஃபெல்ல இருக்க அந்த கேட்டு கிட்ட வந்துட்டு குதிரையில வந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து திறந்துட்டு இருக்கு. அப்ப ராப் வந்துட்டு பிரானை பார்த்துட்டு கேட்கறான், ஆர் யூ ரெடி பிரான் அப்படின்னு வந்துட்டு கேட்கறான். அதுக்கு பிரானை வந்துட்டு தலையாட்டுறான். அப்ப ராப் வந்துட்டு லெட்ஸ் கோ அப்படின்னு வந்து சொல்லிட்டு அந்த குதிரையோட அந்த கயிறை வந்துட்டு பிடிச்சி ஆட்டிட்டு அந்த கேட்டை தாண்டி வெளியில வந்துட்டு போறான். அப்ப பிரானும் அவனோட குதிரை கிட்ட வந்துட்டு போ அப்படின்னு வந்துட்டு தொட்டு வந்துட்டு சொல்றான். அந்த குதிரையோட பேர் வந்துட்டு டான்சர். பிராண்ட் தான் அந்த பேர் வச்சிருப்பான். அந்த குதிரைக்கு வந்துட்டு 2 வயசு ஆகுது. அந்த குதிரையை பழகுனவர் வந்து சொல்லியிருப்பாரு, இந்த குதிரை வந்துட்டு ரொம்ப ஸ்மார்ட்டான குதிரை, மற்ற குதிரையை விட. இந்த குதிரை கிட்ட வந்துட்டு சொன்னாலும் வந்துட்டு புரியும், தொட்டாலும் வந்துட்டு புரியும், அந்த கயிறால வந்துட்டு இப்படி அடிச்சாலும் வந்துட்டு புரியும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. இது வரைக்கும் வந்துட்டு அந்த குதிரையில வந்துட்டு அந்த விண்டர்ஃபெல்லுக்குள்ளதான் வந்துட்டு ரைட் பண்ணி பழகிருப்பான் பிராண்ட். அந்த டிரிம் செஞ்சு கொடுத்த அந்த சேரோட உதவியோட கூட வந்துட்டு ஹோலர் வந்துட்டு இருந்திருப்பான். ஆனா கடைசி 14 நாளா வந்துட்டு யாரும் இல்லாம வந்துட்டு பிராண்ட் மட்டுமே வந்துட்டு அந்த குதிரையை வந்துட்டு ரைட் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் வந்துட்டு விண்டர்ஃபெல்ல வந்து தாண்டி வந்துட்டு போறாங்க. கூட வந்துட்டு பிரானோட ராபோட ஓநாய்களும் வந்துட்டு இருக்கு. டியான் கிரேஜாய் வந்துட்டு அம்பு வில்லு எடுத்து வந்துட்டு இருக்கான், ஏதாச்சும் ஒரு மானை வந்துட்டு வேட்டையாடலாம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் காவலாளிகள் வந்து கூட வந்துட்டு வராங்க. மேஸ்டர் லூவின் வந்துட்டு கழுதையில வந்துட்டு இருக்காங்க. இது வந்து பிரானுக்கு வந்துட்டு பிடிக்கல. ராபும் பிரான் மட்டும் போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான் பிரான். ஆனா வந்துட்டு சப்போஸ் வந்துட்டு பிரான் வந்துட்டு குதிரையில இருந்து கீழே விழுந்தா வந்துட்டு அவனை வந்து பாத்துக்கணும்ல, அதனாலதான் வந்துட்டு மேஸ்டர் லூவின் வந்துட்டு அந்த ரைட்ல வந்துட்டு இருக்காரு. இப்ப அவங்க எல்லாருமே வந்துட்டு விண்டர் டவுன் அப்படின்ற ஒரு கிராமத்தை தாண்டி வந்து போயிட்டு இருக்காங்க. இப்ப அந்த கிராமத்துல வந்துட்டு 5 வீட்டுல மட்டும்தான் மக்கள் இருக்காங்க. விண்டர் வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு மத்த இடத்துல இருக்க மக்கள்லாம் வந்துட்டு அவங்களோட லேண்டை வந்து விட்டுட்டு வந்துட்டு இங்க வந்துருவாங்க. ஏன்னா அந்த லேண்ட்ல வந்துட்டு ரொம்ப பனியாயிரும், அங்க வாழ முடியாதுன்னு வந்து சொல்லிட்டு. ஆனா இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை வந்துட்டு பிரான் இது வரைக்கும் பார்த்ததே வந்து கிடையாது. அந்த விண்டர்ஃபெல்ல இருக்க பாட்டி சொல்லிதான் வந்துட்டு கேள்விப்பட்டிருக்கான். இப்ப மேஸ்டர் லூவின் வந்துட்டு சொல்றாரு, எல்லாருமே வந்து இங்க வந்துருவாங்க விண்டர் வந்ததுக்கு அப்புறம். இந்த சம்மர் வந்துட்டு முடிய போகுது, விண்டர் இஸ் கம்மிங் அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. அப்படி அந்த கிராமத்துக்குள்ள வந்துட்டு இருக்கும்போது வந்துட்டு அந்த மக்கள்லாம் வந்துட்டு அந்த ஓநாய்களை பார்த்து பயப்படுறாங்க. சில பேருக்கு அந்த ஓநாய்களை பார்த்து வந்துட்டு பழகிருச்சு. அங்க வர்றது வந்துட்டு ராபு பிரான் வந்து தெரிஞ்சுட்டு அந்த மக்கள்லாம் வந்துட்டு வணங்குறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தாக்கல வந்துட்டு பிரானுக்கு வந்துட்டு அந்த குதிரை ஓட்டுறதுல வந்துட்டு பயமா இருந்திருக்கும், கொஞ்சம் நெர்வஸா வந்துட்டு இருந்திருக்கும். நிறைய டைம் வந்துட்டு கீழே விழற மாதிரி வந்து போயிருப்பான். ஆனா அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த குதிரை வந்து புரிஞ்சிருப்பான், அந்த குதிரை வந்துட்டு எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அவனுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாவே வந்துட்டு இருக்கு. அதை ரொம்ப ரசிச்சே வந்துட்டு ஓட்டிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும்போது வந்துட்டு 2 பொண்ணுங்க வந்துட்டு ரோட்ல வந்து நிக்கிறாங்க. அவங்கள பார்த்து வந்துட்டு தியான் வந்துட்டு கூப்பிடுறான். அதுல ஒரு பொண்ணு வந்துட்டு தியானை பார்த்து வெக்கப்படுறா. அப்ப தியான் வந்துட்டு ராப் கிட்ட வந்துட்டு சொல்றான், இந்த பொண்ணுங்கெல்லாம் வந்துட்டு வெளியிலதான் வந்துட்டு இப்படி வெக்கப்படுற மாதிரி நடிக்கிறாளுங்க, தனியா மட்டும் போனா வேற மாதிரி வந்துட்டு இருக்காளுங்க அப்படின்னு சொல்லிட்டு தியான் வந்துட்டு சொல்றான். அதுக்கு ராப் வந்துட்டு சூச்சு, அவங்கள பத்தி இங்க வந்து பேசாத, பிரானுக்கு வந்துட்டு கேட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு ராப் வந்துட்டு சொல்றான். அப்ப பிரான் வந்துட்டு அவங்க பேசினதெல்லாம் வந்துட்டு அவன் கேட்காத மாதிரி வந்துட்டு அந்த சைடு வந்து திரும்பிக்கிறான். ஆனா அவனுக்கு எல்லாமே வந்து கேட்டிருக்கும். இப்ப தியான் வந்து சிரிச்சிட்டு இருக்கான்றது வந்து அவனுக்கு வந்து தெரியும். இப்படிதான் வந்துட்டு தியான் வந்து அடிக்கடி வந்து லூசு மாதிரி வந்துட்டு சிரிப்பான். அவனுக்கு வந்து என்ன நினைப்புனா வந்துட்டு அவன் சொல்ற ஜோக்லாம் வந்துட்டு அவனுக்கு மட்டும்தான் வந்துட்டு புரியுன்ற நினைப்பு வந்து தியானுக்கு வந்துட்டு இருக்கு. இதை வந்துட்டு ராபு வந்துட்டு என்ஜாய் பண்ணுவான். ஆனா பிரானுக்கு வந்துட்டு இது சுத்தமா வந்துட்டு பிடிக்காது. அவன் சொல்ற ஜோக்கும் பிடிக்காது, அவன் சிரிக்கிறதும் வந்துட்டு பிடிக்காது. அப்ப ராப் வந்து பிரானை பார்த்து, நீ நல்லாவே வந்துட்டு ஓட்டுற அப்படின்னு வந்துட்டு சொல்றான். அதுக்கு பிரான் வந்துட்டு நான் வேகமா போகணும்னு வந்துட்டு நினைக்கிறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்றான். அதுக்கு ராப் வந்துட்டு நீ சொன்னபடியே வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராப் வந்துட்டு அவனோட குதிரையை வந்துட்டு வேமா ஓட்டிட்டு வந்துட்டு போறான். அப்ப பிரான் வந்துட்டு அவனோட குதிரையை வந்துட்டு வேமா வந்துட்டு ஓட்டுறான். ஆனா ராப் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு போயிட்டான். பின்னாடி வந்துட்டு பிரான் வந்து பத்திரமா வரானான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டே வந்துட்டு போறான். பிரான் வந்து ராபை வந்து பிடிக்கணும்னு சொல்லிட்டு இன்னும் குதிரையை வந்துட்டு வேமா வந்துட்டு ஓட்டுறான். கடைசியா வந்துட்டு ராபை வந்து பிடிச்சிட்டான். கிட்டத்தட்ட ஒரு காட்டுக்கிட்ட வந்துட்டாங்க. அப்ப பிரானுக்கு வந்துட்டு சந்தோஷம் வந்து தாங்க முடியல, என்னால வந்து ரைட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கத்துறான். அவனுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட பறக்கிற மாதிரி வந்துட்டு இருக்கு. அப்ப ராப் வந்துட்டு பிரான் கிட்ட வந்து சொல்றான், நம்ம ரேஸ் வைக்கலாம் தான், ஆனா நீ வின் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்றான். இது வந்து ஒரு நக்கலா இருக்க மாதிரி வந்துட்டு பிரானுக்கு வந்துட்டு ஃபீல் ஆகுது. அப்ப பிரான் வந்து சொல்றான், எனக்கு ரேஸ் எல்லாம் வேணாம் அப்படின்னு வந்துட்டு சொல்றான். அந்த 2 ஓநாய்களை வந்துட்டு காட்டுக்குள்ள வந்துட்டு ஓடி போச்சுங்க. அப்ப பிரான் வந்துட்டு ராப் கிட்ட வந்து கேட்கறான், அன்னைக்கு நைட் வந்துட்டு சம்மர் வந்து கத்துச்சுல்ல, உனக்கு தெரியுமா அப்படின்னு வந்து கேட்கறான். அதுக்கு ராப் வந்துட்டு சில நேரங்கள் வந்துட்டு கிரே விண்டோ அப்படிதான் வந்துட்டு கத்துது, ஒரு மாதிரி பல்ல காட்டிட்டு முடியெல்லாம் வந்து நட்டிக்கு நின்றுட்டு பாக்குறதுக்கே வந்துட்டு வயசான மாதிரி வந்து தெரியுது. எனக்கு சில நேரங்கள் வந்து தோணும், அதுக்கு வந்துட்டு ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருக்கு, அந்த ஓநாய்களுக்கு வந்துட்டு அதுக்கு வந்துட்டு ஏதோ வந்து உணர முடியுது, எல்லாமே வந்துட்டு உங்ககிட்ட வந்து சொல்ல முடியுமான்னு வந்துட்டு எனக்கு தெரியல, நீ வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய பையனா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராப் வந்துட்டு சொல்றான். அதுக்கு பிரான் வந்துட்டு எனக்கு 8 வயசு ஆகுது, உனக்கு வந்து 15 வயசு ஆகுது, 2க்கும் வந்துட்டு பெரிய டிஃபரன்ஸ் இல்லை,
அது மட்டும் இல்லாம வந்துட்டு உனக்கு அப்புறம் நான் தான் அந்த குடும்பத்துக்கு வந்துட்டு வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு பிரான் வந்துட்டு சொல்றான். இதை கேட்டுட்டு வந்து ராபுக்கு வந்துட்டு கொஞ்சம் பயமாவும் இருக்கு, கொஞ்சம் சேடாவும் வந்துட்டு இருக்கு. ஆமா நீ தான் அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கப்புறம் பிரான் உங்ககிட்ட வந்து ஒண்ணு சொல்லணும், நேத்து நைட்டு வந்துட்டு விண்டர்ஃபெல்ல இருந்து வந்துட்டு காகம் வந்து செய்தி கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராபு வந்துட்டு சொல்றான். இதை கேட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு பிரானுக்கு வந்துட்டு கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி நைட்ல வர செய்தி எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் தப்பாதான் இருக்கும் அப்படின்னு வந்துட்டு அந்த பாட்டி வந்து சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம வந்துட்டு டார்க் விங்ஸ் டார்க் பேர்ட்ஸ் அப்படின்ற ஒரு பழமொழி வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி கருப்பா இருக்க பறவைகளை வந்துட்டு ஒரு தப்பான செய்திகளா வந்து கொண்டு வரும் அப்படின்ற ஒரு பழமொழி வந்துட்டு இருக்கு. லார்ட் கமாண்டருக்கு வந்துட்டு ராப் வந்துட்டு பிரான் வந்து முழிச்சிட்டான் அப்படின்னு வந்து செய்தி வந்துட்டு அனுப்பியிருப்பாரு. அதுக்கு பதிலுக்கு வந்துட்டு லார்ட் கமாண்டர் வந்துட்டு பெஞ்சமின் தொலைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வந்துட்டு அனுப்பியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம வந்துட்டு கேட்லின் வந்துட்டு ஈரியில இருந்து வந்துட்டு செய்தி அனுப்பியிருப்பா. அதுல வந்து எந்த நல்ல செய்தியும் வந்துட்டு இருந்திருக்காது. கேட்லின் திரும்பி வரதை பத்தி எதுவுமே வந்துட்டு இருந்திருக்காது. அதுக்கு பதிலாக வந்துட்டு டிரினை வந்துட்டு கைது பண்ணிட்டா அப்படின்ற அந்த செய்தி மட்டும் தான் வந்துட்டு இருந்திருக்கும். பிரானுக்கு வந்துட்டு டிரினை வந்துட்டு பிடிக்கும். ஆனா இந்த லானிஸ்டர் அந்த பேரை கேட்டாவே வந்துட்டு பிரானுக்கு வந்துட்டு ஏதோ ஒண்ணு பண்ணுது. இந்த லானிஸ்டர் பத்தி அவனுக்கு வந்து ஏதோ ஒண்ணு தெரியுதுன்னு வந்து அவனுக்கு வந்து தெரியுது. ஆனா அது என்னன்னு வந்து தெரியல. அதை ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணா வந்துட்டு அவனுக்கு மண்டையெல்லாம் வந்து வலிக்குது, வயிறு வலிக்குது. ஆனா ஞாபகம் மட்டும் வர மாட்டேங்குது. அந்த கேட்லின் கிட்ட இருந்து செய்தி வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு ராப் வந்துட்டு மேஸ்டர் லூவின், தியான் கிரேஜாய், அதுக்கப்புறம் 2-3 பேரு கூட வந்துட்டு பேசிட்டே வந்து இருந்திருப்பான். அதுக்கப்புறம் வந்துட்டு சில வீரர்களை வந்துட்டு அனுப்பி நார்த்துக்கு வந்து போக சொல்லியிருப்பான். அந்த நெக் அப்படின்ற ஒரு இடத்துக்கிட்ட அங்க வந்துட்டு தடுப்பு சுவர் மாதிரி வந்துட்டு ஒரு இடம் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது பிரானுக்கு வந்துட்டு ஏதோ நடக்குதுன்னு வந்து தெரியுது. ஆனா என்ன நடக்குதுன்னு வந்துட்டு தெரியல. ஆனா ஏதோ தப்பா நடக்குது அது மட்டும் வந்துட்டு அவனுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஆனா நமக்கு வந்துட்டு தெரியும் கேட்லின் வந்துட்டு போயிட்டு படையை வந்துட்டு ரெடி பண்ண சொல்லியிருப்பான்றது வந்து ஏற்கனவே வந்துட்டு எடாட் வந்துட்டு கேட்லின் கிட்ட வந்து சொல்லியிருப்பாரு. அதுக்குதான் வந்துட்டு ராப வந்துட்டு வீரர்களை வந்துட்டு அனுப்பியிருப்பான். அப்ப பிரான் வந்துட்டு ராப பார்த்து வந்து கேட்கறான், இப்ப புதுசா வந்து அந்த செய்தி வந்துட்டு அம்மா கிட்ட இருந்து வந்திருக்கா, அம்மா வந்து திரும்ப வராங்களா அப்படின்னு வந்து கேட்கறான். அதுக்கு ராப் வந்துட்டு இல்ல, இது வந்து கிங்ஸ் லேண்டிங்ல இருந்து வந்திருக்கு, ஜோரி கேசல் வந்துட்டு இறந்து போயிட்டாராமா. அது மட்டும் இல்லாம வந்துட்டு அவரு கூட வந்துட்டு இன்னும் 2 வீரர்களை வந்துட்டு கொலை பண்ணியிருக்காங்க. யாருன்னா வந்துட்டு கிங்ஸ் லேயர் அப்படின்னு வந்துட்டு சொல்றான். இதை கேட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு பிரானுக்கு வந்துட்டு என்ன பேசுறதுனே வந்துட்டு தெரியல. பிரான் பிறந்ததுல இருந்து வந்துட்டு ஜோரி தான் வந்துட்டு விண்டர்ஃபெல்ல வந்துட்டு கேப்டனா வந்துட்டு இருந்திருக்கான். ஜோரியை வந்துட்டு கொன்னுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்துட்டு ஜோரியை பத்தி எல்லா நினைவுகளும் வந்து வந்துட்டு போகுது. எதுக்கு வந்துட்டு ஜோரியை வந்து கொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரான் வந்துட்டு கேட்கறான். அதுக்கு ராப் வந்துட்டு சோகமா அதை பத்தி எனக்கு வந்து தெரியல, ஆனா அதை விட மோசமான விஷயம் என்னன்னா வந்துட்டு அப்பா மேல வந்துட்டு குதிரை விழுந்துருச்சாமா, அதனால அவரோட கால் வந்து பயங்கரமா வந்து அடிபட்டுருச்சாமா. மேஸ்டர் பைசல் வந்துட்டு அப்பாவுக்கு வந்து மருந்து கொடுத்துருக்காங்களாமா. இன்னும் ஆனா வந்து அப்பா வந்துட்டு கண்ணு முழிக்கலையாமா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது வந்துட்டு பின்னாடி வந்து தியான் கைஜா எல்லாரும் வந்து வந்துட்டு இருக்காங்க. ஆனா பிரான் நான் சத்தியம் பண்றேன், இந்த விஷயத்த நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராப் வந்துட்டு சொல்றான். ராப் சொல்றதை கேட்க வந்துட்டு இன்னும் பிரானுக்கு வந்துட்டு பயமா இருக்கு. என்ன பண்ண போற ராப் அப்படின்னு வந்துட்டு கேட்கறான். அப்ப தியான் அங்க இருந்து வந்துட்டு இருக்கான். வந்துட்டு ஒருவேளை வந்துட்டு படையை வந்து திரட்டணும் போலயே, ரத்தத்துக்கு ரத்தம் அப்படின்னு வந்துட்டு சொல்றான். அதுக்கு பிரான் வந்துட்டு ஒன்லி வந்துட்டு லான் மட்டும்தான் வந்துட்டு படையை வந்து திரட்ட முடியும் அப்படின்னு வந்துட்டு சொல்றான். அதுக்கு தியான் வந்துட்டு உங்க அப்பா இறந்து போயிட்டா வந்துட்டு ராப் தான் வந்துட்டு விண்டர்ஃபுல்லோட லார்டு அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கு பிரான் வந்துட்டு எங்க அப்பாலாம் வந்துட்டு சாக மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கத்தி வந்து சொல்றான். அதுக்கு ராப் வந்துட்டு அவர் சாக மாட்டாரு, நம்மளோட அப்பா வந்துட்டு சாக மாட்டாரு, இருந்தாலும் வந்துட்டு இந்த நாட்டோட மரியாதை வந்துட்டு இப்ப என் கையில இருக்கு, அப்பா வந்துட்டு என் கையில வந்துட்டு ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு, உன்னையும் ரிக்கனையும் வந்துட்டு பத்திரமா பாத்துக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கு பிரான் வந்துட்டு நான் வந்துட்டு பெரிய பையனாயிட்டேன், இப்ப அம்மா என் கூட இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோகமா வந்துட்டு சொல்றான். இன்னும் மேஸ்டர் லூவின் அதுக்கப்புறம் அந்த வீரர்கள்லாம் வந்துட்டு இன்னும் வந்துட்டு ராப் கிட்ட வந்து சேரல. அப்ப பிரான் வந்துட்டு கேட்கறான், மேஸ்டர் லூவின்னு வந்துட்டு படையெல்லாம் வந்து திரட்ட சொன்னாரா அப்படின்னு வந்துட்டு கேட்கறான். அதுக்கு தியான் வந்துட்டு அவருக்கு வந்து வயசாயிடுச்சு, அவர் சரியான கோலை அப்படின்னு வந்துட்டு சொல்றான். அதுக்கு பிரான் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு அப்பா வந்துட்டு அவரோட பேச்சதான் வந்துட்டு கேட்பாரு, அம்மாவும் வந்துட்டு அவரோட பேச்சதான் வந்துட்டு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரான் வந்துட்டு சொல்றான். அதுக்கு ராப் வந்துட்டு நானும் அவரோட பேச்சதான் வந்துட்டு கேட்பேன் பிரான், நான் எல்லாரோட பேச்சையும் வந்துட்டு கேட்பேன் அப்படின்னு வந்துட்டு ராப் வந்துட்டு சொல்றான். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு பிரானுக்கு வந்துட்டு அந்த ரைடிங்னால வந்து சந்தோஷம் எல்லாமே வந்துட்டு போயிருச்சு. வாங்க திரும்ப வந்துட்டு விண்டர்ஃபெல்லுக்கே வந்துட்டு போலாம், எனக்கு வந்துட்டு ரொம்ப குளிருது அப்படின்னு சொல்லிட்டு பிரான் வந்துட்டு சொல்றான். அதுக்கு ராப் வந்துட்டு போலாம், ஆனா வந்துட்டு ஓனாயெல்லாம் வந்து காட்டுக்குள்ள வந்து போயிருச்சு, அதை வந்து தேடி கண்டுபிடிக்கலாம், உன்னால வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் வந்துட்டு ரைட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பிரானை பார்த்து வந்து கேட்கறான். அதுக்கு பிரான் வந்துட்டு உன்னால வந்துட்டு எவ்வளவு தூரம் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் என்னாலே வந்துட்டு பண்ண முடியும் அப்படின்னு வந்துட்டு சொல்றான். ஆனா மேஸ்டர் லூவின் வந்துட்டு ஏற்கனவே வந்து சொல்லியிருக்காரு ரைடெல்லாம் வந்துட்டு கம்மியா வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு. ஆனா வந்துட்டு பிரானுக்கு வந்துட்டு அவனோட வீக்னஸை வந்துட்டு அவனோட அண்ணன் கிட்ட காமிக்கிறது வந்துட்டு பிடிக்கல, யாருக்கிட்டயுமே வந்துட்டு காமிக்கிறது வந்து பிடிக்கல. ஏன்னா எல்லாருமே வந்துட்டு அவனை வந்துட்டு பாவமா வந்துட்டு பாக்குறது வந்து அவனுக்கு வந்து பிடிக்கல. அதுக்கு ராப் வந்துட்டு அப்பாவா வேட்டையாட போலாம் அப்படின்னு வந்துட்டு அந்த காட்டுக்குள்ள வந்துட்டு போறான். பின்னாடி வந்துட்டு தியான் வந்துட்டு பாதுகாவலர்களோட வந்துட்டு பேசி சிரிச்சுட்டு வர்றது வந்துட்டு பிரானுக்கு வந்துட்டு கேக்குது.
இந்த காட்டுக்கு வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு பிரான் வந்துட்டு நிறைய டைம் வந்திருக்கான். ஆனா வந்துட்டு இவ்வளவு நாள் வந்துட்டு விண்டர்ஃபெல்லே இருந்ததுனால வந்துட்டு இந்த காடு வந்துட்டு பிரானுக்கு வந்துட்டு இப்ப புதுசா வந்துட்டு தெரியுது. தியான் அந்த பாதுகாவலர்கள் அவங்கள விட்டுலாம் வந்துட்டு ரொம்ப தூரம் வந்துட்டு ராபு பிரானும் வந்துட்டாங்க. அதனால வந்துட்டு இப்ப பிரானுக்கு வந்துட்டு தியான் பேசுற வந்துட்டு கேட்கல. அப்ப பிரானோட கண்ணுல வந்துட்டு கண்ணீர் தண்ணி வந்துட்டு ததும்பி வெதும்பி வந்துட்டு நிக்குது. இதை பார்த்துட்டு வந்துட்டு ராப் என்னாச்சு பிரான் அப்படின்னு வந்துட்டு கேட்கறான். அதுக்கு பிரான் வந்துட்டு இங்க நம்ம ஏற்கனவே வந்திருக்கோம் ஞாபகம் இருக்கா, ஜோரி வந்துட்டு உன்னைய என்னைய ஜானி நம்ம 3 பேரையும் வந்துட்டு இங்க வந்து கூட்டிட்டு வந்தாரு மீன் பிடிக்க. அன்னைக்கு வந்துட்டு நான் எதுவுமே வந்துட்டு பிடிக்கல, அதனால திரும்ப விண்டர்ஃபெல்லுக்கு போகும்போது ஜான் வந்து எனக்கு வந்துட்டு மீன் கொடுத்தான். திரும்ப வந்துட்டு நம்மளால வந்துட்டு ஜான் வந்துட்டு பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பிரான் வந்துட்டு கேட்கறான். அதுக்கு ராப் வந்துட்டு எனக்கு வந்து ஞாபகம் இருக்கு, கிங் வந்து விண்டர்ஃபெல்லுக்கு வந்தப்போ வந்துட்டு சித்தப்பா பெஞ்சனும் வந்துட்டு விண்டர்ஃபெல்லுக்கு வந்து வந்திருந்தார்ல, அந்த மாதிரி ஒரு நாள் வந்துட்டு ஜானும் வந்துட்டு விண்டர்ஃபெல்லுக்கு வந்துட்டு திரும்ப வந்துட்டு வருவான், அப்ப நம்மளால வந்துட்டு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ராப் வந்துட்டு சொல்றான். அதுக்கப்புறம் ராபு பிரான் வந்துட்டு அங்க இருக்க ஒரு ஓடை கிட்ட வந்துட்டாங்க. அதுல வர தண்ணியை வந்து பிரான் மூஞ்சில வந்துட்டு அடிக்குது. அதை உணரும் போது அவனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு அங்க ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்தை பார்க்கும்போது வந்துட்டு பிரானுக்கு வந்துட்டு அந்த மரத்துல வந்துட்டு ஏறி மேல இருந்து எல்லாத்தையும் வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னு வந்துட்டு தோணுது. அப்போ ஓனாய் கத்துற சவுண்ட் வந்துட்டு கேக்குது. இதை கேட்டதுக்கு அப்புறம் பிரான் வந்துட்டு சம்மர் அப்படின்னு வந்துட்டு சொல்றான். அதுக்குள்ள வந்துட்டு இன்னொரு ஓனாய் வந்துட்டு கத்துது. இதை கேட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு ராப் வந்துட்டு அதுங்க வந்துட்டு எதையோ ஒண்ணு வேட்டையாடி இருக்குங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராப் வந்துட்டு சொல்றான். அதுக்கு பிரான் வந்துட்டு நானும் வரேன் அப்படின்னு வந்துட்டு சொல்றான். அதுக்கு ராப் வந்துட்டு இல்ல நான் மட்டும் வேமா வந்து போயிட்டு வந்துடுறேன், நீ இங்கே வந்து வெயிட் பண்ணு, தியானும் மத்தவங்களும் வேமா வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராப் வந்துட்டு மரத்துக்குள்ள வந்துட்டு மறைஞ்சிடுறான். ராப் வந்து போனதுக்கு அப்புறம் வந்துட்டு பிரான் மட்டும் அங்க வந்துட்டு தனியா வந்துட்டு இருக்கான். அங்க வந்து பனி வந்து பேஞ்சிட்டு இருக்கு. அவனுக்கு வந்துட்டு கொஞ்சம் பயமாவும் வந்துட்டு இருக்கு. ரொம்ப நேரம் வந்து தனியாவே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். தியான் யாருமே வந்துட்டு வரல. இவங்க வரத்துக்கு வந்துட்டு இவ்வளவு ஏன் லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பிரான் வந்து யோசிச்சுட்டு தனியாவே வந்து நின்றுட்டு இருக்கான். அப்ப இலை வந்துட்டு ஆடுது. அதை கேட்கும் போது பிரானுக்கு வந்துட்டு தியானும் மற்ற பாதுகாவலர்களும் வந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சு திரும்பி வந்துட்டு பாக்குறான். ஆனா வந்துட்டு சில ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்துட்டு அங்க இருந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்க்கும் போதே வந்துட்டு அவனுக்கு வந்து தெரியுது இவங்க வந்துட்டு விவசாயிகளும் கிடையாது, அந்த காட்டுல இருக்கவங்களும் வந்துட்டு கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களோட ட்ரெஸ்ல வந்துட்டு வித்தியாசமா இருக்கு. அதுல வரவன்ல ஒருத்தன் வந்துட்டு ஒரு சொட்ட தலையா இருக்கான். அவன் வந்துட்டு பிரானை பார்த்து நீ மட்டும் இங்க இருக்கியா, ஏன் வந்து காட்டுல வந்து தொலைஞ்சு போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பிரானை பார்த்து வந்துட்டு கேக்குறான். அதுக்கு பிரான் வந்துட்டு நான் ஒன்றும் தொலைஞ்சு போகல, இப்பதான் வந்துட்டு என்னோட அண்ணன் வந்துட்டு அந்த பக்கத்து வந்துட்டு போனா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துட்டு என்னோட பாதுகாவலர்கள் வந்துட்டு இங்க வந்துருவாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்றான். பிரானுக்கு வந்துட்டு அவங்க எல்லாரும் வந்துட்டு பிரானை பாக்குற விதம் வந்துட்டு பிடிக்கல. அப்ப அந்த கூட்டத்துல இருக்க இன்னொருத்தான் வந்துட்டு என்னது பாதுகாவலர்களா, அவங்க வந்து என்னத்தை வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க, மை லிட்டில் லார்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்றான். அதுக்கப்புறம் வந்துட்டு உன்னோட சட்டையில இருக்கிறது வந்துட்டு சில்வரா அப்படின்னு வந்துட்டு கேக்குறான். அப்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோட வாய்ஸ் வந்துட்டு கேக்குது. ஆனா அந்த பொண்ணு வந்துட்டு பாக்குறதுக்கு வந்துட்டு பொண்ணு மாதிரி வந்துட்டு கிடையாது, நல்லா ஒல்லியா ஹைட்டா வந்துட்டு இருக்கா. அப்போ வந்துட்டு அந்த சொட்டத்தலை வந்துட்டு எங்க காமி அப்படின்னு வந்துட்டு சொல்றான். இதெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு பிரானுக்கு வந்துட்டு ரொம்ப பயமா வந்துட்டு இருக்கு. அவங்களாம் வந்து பாக்குறதுக்கு வந்துட்டு ரொம்ப அழுக்கா இருக்காங்க. அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப மோசமா வந்துட்டு இருக்கு. அப்போ பிரானுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்துட்டு ஒருத்தன் வந்து நைட் வாட்ச்ல இருந்து தப்பிச்சு வந்துருவான். அவனை கூட வந்துட்டு எடார் வந்துட்டு கொன்னுருவார்ல, அப்பதான் வந்துட்டு அந்த ஓநாய் குட்டிகளை வந்துட்டு கண்டுபிடிப்பாங்க. அது வந்து ஞாபகம் வருது. அப்பா வந்துட்டு எடார் வந்துட்டு சொல்லியிருப்பாரு, இந்த நைட் வாட்ச்ல இருந்து தப்பிச்சு வரவங்க வந்துட்டு ரொம்ப மோசமானவங்க, அவங்களுக்கு வந்துட்டு தெரியும் அவங்க யார் கையிலாச்சும் சிக்கனா வந்துட்டு அவங்கள வந்துட்டு கண்டிப்பா வந்து கொன்றுவாங்கன்னு சொல்லிட்டு, அதனால வந்துட்டு அவங்களோட உயிரை வந்து காப்பாத்திக்க அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெட் வந்துட்டு சொல்லியிருப்பாரு. அது வந்து பிரானுக்கு வந்துட்டு இப்ப ஞாபகம் வருது. அப்ப அந்த இடத்துல வந்துட்டு இன்னொரு பொண்ணு வந்துட்டு இருக்கா. அந்த பொண்ணு வந்துட்டு குட்டையா இருக்கா. அந்த பொண்ணு வந்து சொல்றா, உன்னோட பின்னு உன்னோட குதிரை இது எல்லாத்தையும் நாங்க வந்து எடுத்துக்கிறோம், நீ வந்துட்டு வேமா கீழே இறங்கு அப்படின்னு வந்துட்டு சொல்றா. அதுக்கு பிரான் வந்துட்டு இல்ல என்னால வந்துட்டு முடியாது அப்படின்னு வந்துட்டு சொல்றான். அதுக்கு அந்த சொட்டத்தலை வந்துட்டு ஏன் உன்னால முடியாது லார்ட், அதுதான் உனக்கு வந்து நல்லா அது இறங்கு அப்படின்னு வந்துட்டு சொல்றான். அப்ப அந்த ஹைட்டா இருக்க பொண்ணு வந்துட்டு பிரானோட சீட்டை வந்துட்டு பாக்குறா. ஒருவேளை வந்துட்டு அவன் உண்மையதான் வந்து சொல்றான் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹைட்டா இருக்க பொண்ணு வந்துட்டு சொல்றா. அப்ப அந்த குட்டையா இருக்க பொண்ணு வந்துட்டு பிரான் இடுப்புல கட்டியிருக்க அந்த கயிறை வந்து பார்த்துட்டு இது என்ன கயிறு, நீ வந்துட்டு ஒரு ஊனமுற்றவனா அப்படின்னு வந்துட்டு கேட்கறா. அதுக்கு பிரான் வந்துட்டு ஐ எம் பிராண்டன் ஸ்டார்க் ஆஃப் விண்டர்ஃபெல், என்னையும் என்னோட குதிரையும் வந்து விட்டீங்கன்னா நீங்க உயிரோட இருப்பீங்க அப்படின்னு வந்துட்டு சொல்றான். அப்ப அந்த கூட்டத்துல இருக்க இன்னொருத்தான் வந்துட்டு இவன் கண்டிப்பா வந்துட்டு ஸ்டார்க்கா தான் இருக்க முடியும், ஏன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்துட்டு நம்மள வந்துட்டு மிரட்டுறான்ல, இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனம்லாம் வந்துட்டு ஸ்டார்க் மட்டும் தான் வந்துட்டு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தான் வந்துட்டு சொல்றான். அப்ப அந்த குட்டையா இருக்க பொண்ணு வந்துட்டு சொல்றா, இவனை வந்துட்டு வெட்டுங்க அப்படின்னு வந்துட்டு சொல்றா. அப்ப அந்த நெட்டையா இருக்க பொண்ணு வந்துட்டு நீ பார்க்க எவ்வளவு கேவலமா இருக்கியோ அதே மாதிரி உன்னோட ஐடியா வந்துட்டு கேவலமா இருக்கு ஹலி,
இவனை மட்டும் வந்துட்டு மேன்ஸ் ரைடர் கிட்ட வந்து கூட்டிட்டு போனா எப்படி இருக்கும், இவன் வந்து பென்சன் ஸ்டார்க்கோட ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெட்டையா இருக்க பொண்ணு வந்துட்டு சொல்றா. அதுக்கு அந்த சொட்ட தலையை வந்துட்டு என்னது மேன்ஸ் ரைடர் கிட்டயா, திரும்ப வந்துட்டு நம்ம அங்க வந்துட்டு போகணுமா, இவனை கூட்டிட்டு போனா மட்டும் அந்த ஒயிட் வாக்கர்ஸ் வந்துட்டு நம்மளை வந்துட்டு விட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொட்ட தலையை வந்துட்டு கேட்கறான். அப்ப பிரான் வந்துட்டு அவனோட காலை வந்துட்டு பாக்குறான். அவனோட காலில் வந்துட்டு வெட்டி இருக்காங்க, ரொம்ப நல்லாவே வந்து வெட்டி இருக்காங்க. ஆனா அது கொஞ்சம் கூட வந்துட்டு பிரானுக்கு வந்துட்டு வலிக்கல. இதை பார்த்து இந்த சொட்ட தலையை வந்துட்டு ஷாக் ஆகுறான். அப்ப ராப் வந்துட்டு உங்களோட கத்தியை வந்துட்டு கீழே போடுங்க, இல்லைன்னா வந்துட்டு உங்க எல்லாரையும் வந்துட்டு கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராப் வந்து மிரட்டிட்டு இருக்கான். பிரான் வந்துட்டு அவனோட அண்ணனை வந்துட்டு ஒரு நம்பிக்கையோட வந்துட்டு பாக்குறான். இருந்தாலும் வந்துட்டு பிரானுக்கு வந்து தெரியுது அவனோட அண்ணனோட வாய்ஸ்ல வந்துட்டு ஒரு பதட்டம் இருக்குன்னு. அப்ப அந்த குட்டையா இருக்க பொண்ணு வந்துட்டு சொல்றா, இங்க பாரு ஒரு பருப்பு வந்திருக்காப்ல, இவர் வந்து நம்ம கூட வந்து சண்டை போட போறாராமா அப்படின்னு வந்து சொல்றா. அப்ப அந்த நெட்டையா இருக்க பொண்ணு வந்துட்டு சொல்றா, முட்டாள்தனமா யோசிக்காத பையா, இங்க 6 பேர் இருக்கோம், நீ கொண்டு வந்த குதிரையை விட்டுட்டு இங்க இருந்து கிளம்பிட்டேரு, நீ கொண்டு வந்த குதிரைக்கும் அதுக்கப்புறம் அந்த மான் கறிக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெட்டையா இருக்க பொண்ணு வந்துட்டு சொல்றா. அப்ப ராப் வந்துட்டு விசில் அடிக்கிறான். அங்க இருந்து கிரே விண்டும் சம்மர் வந்துட்டு தாவி வந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அந்த குட்டையா இருக்க பொண்ணு வந்துட்டு ஓநாய்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கத்துறா. அப்ப பிரான் வந்துட்டு சொல்றான் டயர் ரூல்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்றா. இதுவரை வந்துட்டு பிரான் பார்த்த ஓநாய்களிலே வந்துட்டு இந்த டயர் ரூல்ஸ் வந்துட்டு ரொம்ப வந்து பெருசா இருக்கு. மேஸ்டர் லூவின் வந்துட்டு சொல்லியிருக்காரு, இந்த டயர் ரூல்ஸ்க்குலாம் வந்துட்டு தலை வந்து பெருசா இருக்கும் மற்ற நார்மல் ஓநாய்களை விட கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. அப்ப அந்த சொட்டத்தலையை வந்துட்டு அந்த ஓநாய்களை பார்த்து, இந்த ஓநாயோட தோல்லாம் வந்துட்டு குளிருக்கு வந்துட்டு எதமா இருக்கும், அதனால வந்துட்டு அதுங்களை புடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொட்டத்தலையை வந்துட்டு சொல்றான். அப்ப ராப் வந்துட்டு விண்டர்ஃபெல்லுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவனோட குதிரை வந்துட்டு ஓட்டிட்டு வரான். ராப் அட்டாக் பண்ண வந்து ஒருத்தன் வந்துட்டு கோடாரி எடுத்துட்டு வந்துட்டு வரான். அவனை வந்துட்டு ராப் வந்துட்டு கத்திய வச்சு மூஞ்சிலே வந்துட்டு குத்திடுறான். ரத்தம் வந்துட்டு தெரிச்சிருது. அதுக்கப்புறம் இன்னொருத்தான் வந்துட்டு ராபோட குதிரை வந்துட்டு பிடிக்கிறதுக்காக வந்துட்டு வரான். அவனை வந்துட்டு கிரேவிண்ட் வந்துட்டு பக்கத்துல வந்துட்டு ஒரு ஓடை வந்து ஓடிட்டு இருக்கு. அதுக்குள்ள வந்துட்டு அவனை வந்து அந்த கிரேவிண்ட் வந்து தள்ளி கடிச்சிருது. அந்த தண்ணி ஃபுல்லா வந்துட்டு ரத்தமாயிருது. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த தண்ணிக்குள்ள வந்துட்டு கிரேவிண்டும் காணாம போயிருது. அவனும் வந்துட்டு காணாம போயிடுறான். அதுக்கப்புறம் வந்துட்டு ராபும் அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு வந்துட்டு நெட்டையா இருந்திருப்பாள். அவங்க 2 பேரும் வந்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு கிட்ட வந்துட்டு ஒரு ஈட்டி இருந்திருக்கும். அந்த ஈட்டியை வச்சு ராபை வந்துட்டு 2-3 டைம் வந்துட்டு அட்டாக் பண்ண வந்து ட்ரை பண்ணியிருப்பான். ஆனா எல்லா அட்டாக்குமே வந்துட்டு ராப் வந்து தடுத்திருப்பான். அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு செகண்ட் வந்துட்டு அவளோட பேலன்ஸ் வந்துட்டு மிஸ் பண்ணுவான். அப்போ வந்துட்டு ராப் வந்துட்டு அவனோட குதிரையை வச்சு அந்த பொண்ணை வந்துட்டு கீழே வந்து தள்ளி விட்டுருவான். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்துல வந்துட்டு சம்மர் வந்துட்டு இன்னொரு பொண்ணு குட்டையா இருந்தால அந்த பொண்ணை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அப்படி அட்டாக் பண்ணும்போது அந்த பொண்ணு வந்துட்டு சம்மரை வந்துட்டு குத்திருது. ஆனா சம்மர் வந்துட்டு அந்த பொண்ணோட காலை வந்துட்டு கடிச்சிருது. அதனால அந்த பொண்ணு வந்துட்டு கீழே வந்துட்டு விழுந்துடுறா. அப்ப சம்மர் வந்துட்டு அந்த பொண்ணோட வயிற்றை வந்துட்டு கிழிச்சு கொன்னுருது. அதுக்கப்புறம் இன்னொருத்தான் வந்துட்டு இதெல்லாம் பார்த்து வந்துட்டு பயந்து வந்து ஓடிட்டு இருக்கான். அப்ப கிரேவிண்ட் வந்துட்டு தண்ணிக்குள்ள வந்து மறைஞ்சுல, அது வந்து தண்ணியில இருந்து டொபக்குன்னு வந்து எந்திரிச்சு அவனை வந்து புடிச்சு அவனோட கழுத்துல வந்து கடிச்சு கொன்னுருது. இப்ப இந்த 6 பேர்ல வந்துட்டு மிச்சம் இருக்கிறது வந்துட்டு அந்த சொட்டத்தலை மட்டும்தான். அவன் வந்து உடனே வந்துட்டு பிரானை வந்து குதிரையில இருந்து கீழே இழுத்து அவனோட கழுத்துல வந்து கத்திய வச்சு ராபு பார்த்து, இப்ப எல்லாத்தையும் வந்துட்டு போடுறியா இல்ல இவனை வந்துட்டு கொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு ராபு பார்த்து மிரட்டிட்டு இருக்கான். உடனே ராப் வந்துட்டு அவனோட குதிரை வந்து நிறுத்திட்டு அவன் வச்சிருந்த வாளை வந்துட்டு கீழே வந்து போட்டுடுறான். அப்ப பிரான் வந்துட்டு அங்க நடக்கிறதெல்லாம் வந்துட்டு பாக்குறான். சம்மர் வந்துட்டு ஒரு குட்டையா இருக்க பொண்ணை வந்துட்டு வயிற்றுல வந்து கடிச்சிச்சுல, அந்த வயிற்றுல இருந்து குடலெல்லாம் வந்துட்டு சம்மர் வந்துட்டு உருவிட்டு இருக்கு. அந்த பொண்ணோட கண்ணு வந்துட்டு ஓப்பன் ஆகிதான் இருக்கு. அதனால பிரானுக்கு வந்துட்டு தெரியல அந்த பொண்ணு இறந்து போச்சா இல்ல உயிரோட இருக்கான்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொருத்தான் வந்துட்டு கோடாரி எடுத்து ராபு வந்து அட்டாக் பண்ண வந்திருப்பால, அவன் வந்து கீழே வந்து விழுந்து கிடக்குறான். அதுக்கப்புறம் அந்த நெட்டையா இருக்க பொண்ணு வந்துட்டு தவந்துட்டே வந்துட்டு அவளோட ஈட்டி வந்து எடுக்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அவளை வந்துட்டு கிரேவிண்ட் அட்டாக் பண்ண வந்து அவளுக்கு பக்கத்துல வந்துட்டு போயிட்டு இருக்கு. அப்ப அந்த சொட்டத்தலை வந்துட்டு அதுங்களெல்லாம் வந்து நிறுத்த சொல்லி, இல்லைன்னா வந்துட்டு உன்னோட தம்பி வந்து கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொட்டத்தலையை வந்துட்டு ராபு பார்த்து மிரட்டிட்டு இருக்கான். அப்ப ராப் வந்துட்டு கிரேவின் சம்மர் என்கிட்ட வாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்றான். உடனே கிரேவின் வந்துட்டு ராப் கிட்ட வந்துட்டு போயிடுது. ஆனா சம்மர் வந்துட்டு அது எங்க இருந்துச்சோ அந்த இடத்துல நின்றுட்டு பிரானையும் அந்த சொட்டத்தலைனையும் வந்து பார்த்துட்டு இருக்கு. அதோட வாய் ஃபுல்லா வந்துட்டு ஃபுல்லா ரத்தமா இருக்கு. அப்ப அந்த நெட்டையா இருக்க பொண்ணு வந்துட்டு தவந்து அவளோட ஈட்டி எடுத்து எந்திரிச்சு வந்துட்டு நின்னுடுறா. அவளோட கையில வந்துட்டு ராப் வந்து வெட்டி இருப்பான். அதுல இருந்து ரத்தம் வந்துட்டு ஒலிகிட்டு இருக்கு. அப்ப அந்த சொட்டத்தலையனுக்கு வந்துட்டு பயத்துல வந்துட்டு வேத்து ஊத்திட்டு இருக்கு. அப்ப அவன் வந்துட்டு ஸ்டார்க்ஸ் பிளட்டி ஸ்டார்க்ஸ் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அந்த நெட்டையா இருக்க பொண்ணை பார்த்து அந்த ஓநாய்களை வந்துட்டு கொல்லு, அதுக்கப்புறம் வந்துட்டு அவனோட வாழை வந்துட்டு எடு அப்படின்னு வந்துட்டு சொல்றான். அதுக்கு அந்த நெட்டையா இருக்க பொண்ணு வந்துட்டு நீயே வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு பண்ணி, என்னால வந்துட்டு அந்த மிருகம் கிட்ட வந்து பக்கத்துல கூட வந்துட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெட்டையா இருக்க பொண்ணு வந்துட்டு சொல்றா. அந்த நெட்டையா இருக்க பொண்ணு சொல்றதை கேட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த சொட்டத்தலையனுக்கு வந்துட்டு கையெல்லாம் வந்துட்டு நடுங்க ஆரம்பிக்குது. உடனே ராபு பார்த்து, ஏய் நீ தான், உன்னோட பேர் என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்கறான். அதுக்கு ராப் வந்துட்டு நான் வந்து ராப் ஸ்டார்க், நான் வந்து விண்டர்ஃபெல்லோட வாரிசு அப்படின்னு வந்துட்டு சொல்றான்.
அதுக்கு அந்த சொட்டத்தலையை வந்துட்டு இவன் உன்னோட தம்பியா அப்படின்னு வந்துட்டு கேட்கறான். அதுக்கு ராப் வந்துட்டு ஆமா அப்படின்னு வந்துட்டு சொல்றான். அதுக்கு அந்த சொட்டத்தலையை வந்துட்டு இவன் உனக்கு உயிரோட வேணும்னா வந்துட்டு நான் சொல்றத வந்துட்டு கேளு, குதிரையில இருந்து இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொட்டத்தலையை வந்துட்டு சொல்றான். ஒரு நிமிஷம் வந்துட்டு ராப் வந்துட்டு தயங்குறான். ஆனா வந்துட்டு குதிரையில வந்துட்டு இறங்கிடுறான். அப்ப அந்த சொட்டத்தலையை வந்துட்டு இப்ப வந்துட்டு அந்த ஓநாய்களை வந்துட்டு கொல்லு அப்படின்னு வந்துட்டு சொல்றான். ராப் வந்துட்டு ஒரு நிமிஷம் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு பண்ணாம அப்படியே வந்துட்டு நிக்கிறான். அதுக்கு அந்த சொட்டத்தலையை வந்துட்டு உன் தம்பி வேணுமா இல்ல அந்த ஓநாய்கள் வேணுமா, அதுகளை வந்துட்டு கொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொட்டத்தலையை வந்துட்டு சொல்றான். அப்போ பிரான் வந்துட்டு வேணாம் அப்படின்னு வந்துட்டு கத்துறான். ஏன்னா பிரானுக்கு வந்துட்டு தெரியும் இப்ப ராப் வந்துட்டு அந்த ஓநாய்களை வந்து கொன்னுட்டா கண்டிப்பா அந்த சொட்டத்தலையை வந்துட்டு பிரானையும் கொன்றுவான், ராபே கொன்றுவான்னு சொல்லிட்டு பிரானுக்கு வந்துட்டு நல்லாவே வந்துட்டு தெரியுது. அப்ப அந்த சொட்டத்தலையை வந்துட்டு ராபோட முடியை வந்து புடிச்சு இழுத்துட்டு, ஏய் நொண்டி பையில கொஞ்ச நேரம் வாய மூடிடுது, என்ன புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேக்குறான். அப்ப வந்துட்டு ஒரு சத்தம் வந்துட்டு கேக்குது. என்னன்னு பார்த்தா வந்துட்டு அந்த சொட்டத்தலையனோட நெஞ்சில வந்துட்டு ஒரு அம்பு வந்துட்டு பாயுது. ராப் வந்துட்டு அந்த அம்பை வந்துட்டு பாக்குறான். அந்த அம்பு வந்துட்டு ரத்த கலர்ல வந்துட்டு இருக்கு. அப்ப பிரான் கழுத்துக்கிட்ட பொடிச்சிருந்தா அந்த கத்தி வந்துட்டு கீழே விழுது. அந்த சொட்டத்தலைன்னு வந்துட்டு கீழே வந்துட்டு விழுறான். அவன் கீழே விழுறதுனால வந்துட்டு அவனோட நெஞ்சில பாஞ்ச அந்த அம்பு வந்துட்டு உடையுது. அப்ப அந்த நெட்டையா இருக்க பொண்ணு வந்துட்டு அங்க காவலாளிகள் வரதை வந்துட்டு பாக்குறா. உடனே வந்துட்டு ராப பார்த்து வந்துட்டு எனக்கு வந்துட்டு கருணை வழங்குங்கள் மயிலாடு அப்படின்னு வந்துட்டு சொல்றா. அப்ப அந்த காவலாளிகள்லாம் வந்துட்டு அங்க நடந்த அந்த சம்பவத்தை பார்த்து வந்து ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் மேஸ்டர் லூவின்னு வந்துட்டு ஒரு மரத்துக்கு பின்னாடில இருந்து வராரு. அவரும் அந்த நடந்த சம்பவத்தை எல்லாம் பார்த்து ஷாக் ஆகுறாரு. ஆனா உடனே பிரானை பார்த்ததுக்கு அப்புறம் பிரான் கிட்ட வந்துட்டு ஓடி போயிட்டு உனக்கு வந்து அடிபட்டிருக்கா அப்படின்னு வந்துட்டு கேக்குறாரு. அதுக்கு பிரான் வந்துட்டு என்னோட காலில் மட்டும் வெட்டிட்டாங்க, ஆனா அது எனக்கு வந்துட்டு ஃபீலே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு பிரான் வந்துட்டு சொல்றான். அப்போ வந்துட்டு மேஸ்டர் லூவின் வந்துட்டு பிரானோட காயத்தை வந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்ப தியான் கிரேஜாய் வந்துட்டு ஒரு மரத்துக்கு பின்னாடி இருந்துட்டு சிரிச்சுட்டே வந்துட்டு வரான். அவனுக்கு பக்கத்துல வந்துட்டு வெறும் அம்பா இருக்கு. அப்ப தியான் கிரேஜா வந்து சொல்றான், ஒரு எதிரியை கொல்றதுல எவ்வளவு பெரிய சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்றான். அப்ப ராப் வந்து தியான் கிரேஜாயை பார்த்து, ஜான்ஸ்னோ அப்போவே வந்து சொன்னா நீ ஒரு பைத்தியக்காரன்ட்டு, இரு விண்டர்ஃபெல்லுக்கு போனதுக்கு அப்புறம் வந்துட்டு உன்னை வந்து கட்டி வைக்கிறேன், பிரானை வந்துட்டு உன் மேல அம்பு விட்டு அவனுக்கு வந்து பிராக்டிஸ் கொடுக்குறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு ராப் வந்துட்டு சொல்றான். அதுக்கு தியான் கிரேஜாய் வந்துட்டு, நான் வந்து உன்னோட தம்பியோட உயிரை காப்பாத்தினதுக்கு வந்துட்டு நீ எனக்கு வந்துட்டு நன்றி சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கு ராப் வந்துட்டு, நீ விட்ட அம்பு வந்துட்டு மிஸ் ஆயிருந்தா என்ன பண்றது, ஒருவேளை வந்துட்டு அது பிரான் மேல பட்டிருந்தா வந்துட்டு என்ன பண்றது, இல்லைன்னா வந்துட்டு நீ விட்ட அம்பு வந்துட்டு அந்த சொட்டத்தலையில வந்துட்டு காயம் மட்டும் பட்டிருந்து அவன் உயிரோட இருந்தா என்ன பண்றது, ஒருவேளை வந்துட்டு அந்த சொட்டத்தலை வந்து ஏதாச்சும் கவசம் போட்டிருந்தா வந்துட்டு என்ன பண்றது, இதெல்லாம் வந்து யோசிக்காம நீ பாட்டுக்கு அம்பு விடுற, ஏதாச்சும் பிரானுக்கு வந்து ஆயிருந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ராப் வந்துட்டு கேக்குறான். இதை கேட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு தியான் மூஞ்சில இருந்த சிரிப்பு வந்து காணாம போயிருது. அப்ப ராபு வந்துட்டு அந்த காவலாளிகளை பார்த்து, நீங்களாம் வந்துட்டு எங்க போனீங்க, நீங்க வந்து எனக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கீங்க நம்பிட்டு தான் வந்துட்டு நான் பிரானை வந்துட்டு இங்க விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ராபு வந்துட்டு கேக்குறான். அப்ப வந்துட்டு அதுல இருக்க ஒரு காவலாளி வந்துட்டு, நாங்க உங்களுக்கு பின்னாடிதான் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம், ஆனா நடுவுல வந்துட்டு மேஸ்டர் லூவின்காகவும் தியானுக்காகவும் வந்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம் அப்படின்னு வந்துட்டு சொல்றான். உடனே ராபு வந்துட்டு தியானை வந்துட்டு பாக்குறான். அதுக்கு தியான் வந்துட்டு, நான் வந்து வர வழியில வந்துட்டு ஒரு வான்கோழியை பார்த்தேன், அதை வந்துட்டு பிடிக்கலான்னு வந்து நினைச்சேன், எனக்கு அப்படி தெரியும் நீ வந்துட்டு உன்னோட தம்பி வந்துட்டு விட்டுட்டு போவேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தியான் வந்துட்டு சொல்றான். இதை கேட்டுட்டு ராபுக்கு வந்துட்டு கோவம் வருது. இருந்தாலும் வந்துட்டு அதுக்கு எந்த பதிலும் வந்துட்டு சொல்லாம வந்துட்டு மேஸ்டர் லூவினை பார்த்து, என்னோட தம்பிக்கு வந்துட்டு ரொம்ப அடிபட்டுருச்சா அப்படின்னு வந்துட்டு கேட்கறான். அதுக்கு மேஸ்டர் லூவின் வந்துட்டு இல்ல ஒரே ஒரு கீரல் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்து ஓடையில இருந்து துணியை நினைச்சு வந்துட்டு அந்த காயத்தை வந்து தொலைச்சிட்டு இருக்காரு. அப்போ மேஸ்டர் லூவின் வந்துட்டு அங்க செத்து கிடக்குற 2 பேரை பார்த்து வந்துட்டு, இவனுங்க 2 பேரும் வந்துட்டு நைட் வாட்ச்ல இருந்து தப்பிச்சு வந்திருக்கானுங்க அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. எப்படி சொல்றாரு அப்படின்னா வந்துட்டு, அவனுங்க 2 பேரும் வந்துட்டு கருப்பு கலர்ல வந்து ட்ரெஸ் போட்டிருக்கானுங்க, அது வேற யாரும் கிடையாது, அந்த சொட்ட தலையனும் அதுக்கப்புறம் இன்னொருத்தவனும். அதை பார்த்துட்டு ராப் வந்துட்டு, இவனுங்க என்ன முட்டாளா, அங்க இருந்து தப்பிச்சு விண்டர்ஃபெல்லுக்கு வந்திருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராப் வந்துட்டு சொல்றான். அதுக்கு மேஸ்டர் லூவின் வந்துட்டு, அவனுங்க ஒன்றும் முட்டாள் கிடையாது, அவங்களுக்கு வந்துட்டு வேற வழி இல்லாம தான் வந்துட்டு கண்டிப்பா இங்க வந்திருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேஸ்டர் லூவின் வந்துட்டு சொல்றாரு. அப்போ ஒரு காவலாளி வந்துட்டு, இந்த பணத்தெல்லாம் வந்துட்டு புதைக்கிறதா மயிலாடு அப்படின்னு வந்துட்டு கேட்கறான். அதுக்கு ராப் வந்துட்டு, நம்மளை வந்து கொண்டு இருந்தா இவனுங்க என்ன புதைச்சிட்டா போயிருப்பானுங்க, வீடு காக்கா தின்னுட்டு போகட்டும், இந்த 2 பேரோட தலையை மட்டும் வெட்டி வாளுக்கு வந்துட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ராப் வந்துட்டு சொல்றான். அப்ப அந்த காவலாளி வந்துட்டு அந்த நெட்டையா இருக்க பொண்ணை பார்த்து, இதை வந்துட்டு என்ன பண்றது அப்படின்னு வந்துட்டு கேட்கறான். அப்ப அந்த நெட்டையா இருக்க பொண்ணு வந்துட்டு ராப் கிட்ட வந்துட்டு மண்டிட்டு, எனக்கு என்னோட உயிரை மட்டும் வந்து கொடுத்துருங்க, நான் எப்பவுமே வந்து உங்களுக்கு விசுவாசமா இருப்பேன் அப்படின்னு வந்துட்டு சொல்றா. அதுக்கு ராப் வந்துட்டு, ஏன்னா எனக்கு விசுவாசமா இருக்க போறியா, ஏற்கனவே வந்துட்டு நைட் வாட்ச்ல பண்ண சத்தியத்தை காப்பாற்ற முடியாம அங்கிருந்து தப்பிச்சு வந்திருக்க, இப்ப என்கிட்ட வேற வந்துட்டு சத்தியம் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு ராப் வந்துட்டு கேட்கறான். அதுக்கு அந்த பொண்ணு வந்துட்டு, இல்ல நான் வந்து எந்த சத்தியத்தை வந்துட்டு மீறல, நான் வந்து நைட் வாட்ச சேர்ந்த வந்து கிடையாது, நைட் வாட்ச்ல வந்துட்டு எங்க வந்து பொண்ணுங்களுக்கு வந்துட்டு இடம் இருக்கு, அவங்க 2 பேரும் மட்டும்தான் வந்து நைட் வாட்ச்ல இருந்து தப்பிச்சு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெட்டையா இருக்க பொண்ணு வந்துட்டு சொல்றா.
அவ சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு தெரியுது அவ வந்துட்டு ஒரு பொண்ணுன்ட்டு. அப்ப தியான் வந்துட்டு சொல்றான், இவளை வந்துட்டு ஓநாய்களுக்கு வந்துட்டு தீனியா வந்து போட்டுறலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்றான். இதை கேட்டுட்டு அங்க இருக்க எல்லாருமே வந்துட்டு வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியாக்ஷன் வந்துட்டு கொடுக்குறாங்க. அப்ப ராப் வந்துட்டு ஓ நீ பொண்ணா அப்படின்னு வந்துட்டு சொல்றான். அதுக்கு பிரான் வந்துட்டு அவ வந்துட்டு ஒரு ஒயில்லிங். அவ வந்து என்ன சொன்னானா வந்துட்டு என்னை வந்து உயிரோட வச்சிருக்கணும், அப்பதான் வந்துட்டு மேன்ஸ்லைடர் கிட்ட வந்துட்டு என்னை வந்து கூட்டிட்டு போலாம் அப்படின்னு வந்துட்டு அவ சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு பிரான் வந்துட்டு சொல்றான். இந்த மேன்ஸ்லைடர் அப்படின்னா வந்துட்டு இந்த ஒயில்விங்கோட ஹெட். அப்ப ராப் வந்துட்டு கேட்கிறான் அவனோட பேர் என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்கறான். அதுக்கு அந்த நெட்டையா இருக்க பொண்ணு வந்துட்டு ஓஷா அப்படின்னு வந்துட்டு சொல்றா. அப்ப மேஸ்டர் லூவின் வந்துட்டு அவகிட்ட வந்துட்டு நிறைய கேள்வி கேட்கணும் அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. அப்போ வந்துட்டு பிரான் வந்துட்டு ராபோட மூஞ்சி வந்துட்டு பாக்குறான். இப்பதான் வந்துட்டு ராபுக்கு வந்து கொஞ்சம் நிம்மதியா வந்துட்டு இருக்கு. உடனே ராப் வந்துட்டு நீங்க சொன்னபடியே வந்துட்டு பண்ணலாம் மேஸ்டர் லூவின், அவளை வந்து விண்டர்ஃபெல்லுக்கு வந்து கூட்டிட்டு போலாம், அங்க போய் வந்துட்டு கேள்வி கேட்கலாம், அவளோட பதில வச்சு அவளை வந்துட்டு உயிரோட வச்சிருக்கதா இல்ல கொல்றதான்னு வந்து முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராப் வந்துட்டு சொல்றான். இதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த சாப்டர்ல வந்துட்டு புக்குக்கும் சீரியஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா வந்துட்டு பிரான் அட்டாக் பண்றவங்க வந்துட்டு சீரீஸ்ல வந்துட்டு 4 பேர் தான் வந்திருப்பாங்க. ஆனா புக்ல வந்துட்டு 6 பேரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஓனாய் ஃபைட்டே வந்துட்டு இருக்காது. இதை வந்து சீரீஸ்ல வந்துட்டு ஃபுல்லாவே வந்துட்டு ஒமிட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கதையில வந்துட்டு கொஞ்சம் சேஞ்சஸ் வந்துட்டு இருக்கு. அவ்வளவுதான் டிஃபரன்சஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.